ஸ்ரீ குருப்பியோ நமக. மானசாதேவி அம்மன் நாகலோகத்தில் இருக்கிற நாகலோகத்தை சேர்ந்த ஒரு அம்மன். இந்த அம்மனை பற்றி நான் படித்த ஒரு நிகழ்வு, ஒரு கதை. பரத வம்சத்தில் பிறந்த பரீட்சித்து என்ற மன்னன் பாரத தேசத்தை ஒரு குடையின் கீழ் ஆண்டு வந்தான். ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றான். பகல் வெகு நேரம் காட்டில் திரிந்த மன்னன் உடன் வந்தவர்களை பிரிந்து தனியே சென்று கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு தாகம் மிகுதியாக எடுத்தது. எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்காத பரீட்சித்து மரத்தடியில் முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டான். அவரை அணுகி தாகத்துக்கு தண்ணீர் கேட்க நினைத்தான். தியானத்தில் இருந்த முனிவரின் காதுகளில் மன்னன் பலமுறை அழைத்தும் விழவில்லை. மிக பெரிய சக்கரவர்த்தியாக நான் வந்தும் மதிக்காத முனிவரை அவமதிக்க எண்ணிய மன்னன் அங்கு செத்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து அவர் கழுத்தில் போட்டு சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து முனிவரின் குமாரர் அங்கு வந்தார். அவரும் பெரிய தவயோகி. தம் தந்தையின் கழுத்தில் செத்த பாம்பு கிடப்பதை பார்த்து அதனை உடனே அகற்றி தன் தந்தைக்கு இப்படி செய்தவர் யார் என்பதை தன்னோட ஞானக்கண்ணால் அறிந்தார். தவறு செய்தவன் பரீட்சித்து மன்னன் என்பதை அவர் அறிந்து கொண்டான். பாம்பால் தந்தையை அவமதித்த மன்னன் இன்றிலிருந்து 7 நாட்களுக்குள் பாம்பு தீண்டி இறப்பானாக என்று சபித்து விட்டார். முனிகுமாரரின் சாபத்தை பலிக்கச் செய்ய நாகலோகத்தில் ஆலோசனை நடக்க துவங்கியது. தட்சகன் என்ற நாகம் அரசனை கொல்வது என்று முடிவாகி புறப்பட்டது. இந்த செய்தி மன்னனுக்கும் சென்றது. பயத்தால் நடுங்கினான் மன்னன். மந்திர மாயங்கள் எல்லாம் செய்தான். தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நீதியாதலால் ஒன்றும் பலிக்கவில்லை. கடலின் நடுவே மிக பெரிய பாதுகாப்புடன் கூடிய வசிப்பிடம் தயாராகியது. சுற்றிலும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் பாதுகாத்து நின்றனர். மந்திர தந்திரங்களில் கைதேர்ந்தவர்கள் விழிப்புடன் தயார் நிலையில் இருந்தனர். நாட்கள் 2 ஆகியது. மன்னன் தூக்கமின்றி தவித்தான். எளிதில் பாம்பு நெருங்காத வண்ணம் ஒற்றை சங்கிலியில் தொட்டில் கட்டி அதில் அமர்ந்த வண்ணமே இருக்க துவங்கினான். ஒரு நாள் யாரோ சில முனிவர்கள் மன்னனை காண மாம்பழங்களுடன் வந்திருப்பதாக அறிவித்தனர். உடனே அவர்களை அழைத்தான் மன்னன். நடுவில் நின்ற முனிவர் ஒரு மாம்பழத்தை எடுத்து, மன்னா, இதை சாப்பிட்டால் எந்த விஷமும் உன்னை கொல்லாது என்று ஒரு பழத்தை அவனிடம் கொடுத்தார். முனிவர்களாக வந்தவர்கள் நாகர்கள் என்பதையும் மாம்பழத்தின் உள்ளே வண்டு வடிவில் தட்சகன் என்ற நாகம் மறைந்து உள்ளதையும் யாரும் அறியவில்லை. மன்னன் அந்த மாம்பழத்தை உண்பதற்காக கத்தியால் நறுக்க அதனுள் இருந்த வண்டு மிக பெரிய நாகமாக மாறி அவனை தீண்ட மன்னன் மாண்டு விட்டான். முனிவரின் சாபம் பலித்ததும் வந்திருந்த நாகர்கள் மறைந்தனர். இந்த செய்தி அறிந்து பரீட்சித்து மன்னனின் மகன் ஜனமேஜயன் ஓடி வந்தான். தந்தை இறந்ததை அறிந்து அழுது புலம்பினான். உடனிருந்தோர் அவனை தேற்றி ஈமக்கிரியைகளை செய்ய வைத்து ஜனமேஜயனை அடுத்த மன்னனாக்கினார்கள். தந்தையை கொன்றது ஒரு பாம்பு என கோபப்பட்ட அவன் எல்லா பாம்புகளையும் அழித்து பழிவாங்க சபதம் எடுத்தான். மிக பெரிய சர்ப்ப யாகம் ஒன்றை செய்தான். எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் ஜனமேஜயன் கேளாததால் அரசாணைக்கு பயந்து அந்தணர்கள் யாகத்தை துவங்கினர். கூட்டம் கூட்டமாக யாகத்தீயில் நாகங்கள் விழுந்து சாம்பலாக துவங்கின. பரீட்சித்தை கொன்ற தட்சகன் நாகம் பயந்து இந்திரனிடம் தஞ்சமடைந்தது. இந்திரனும் என் சிம்மாசனத்தை சுற்றிக்கொள், உன்னை யாக மந்திரத்தால் இழுக்க முடியாது என்று கூறி அபயமளித்தான். இதை யாகம் செய்தவர்கள் அறிந்து இந்திரனுடன் சேர்ந்து தட்சகனை வர கடவது என மந்திரம் சொல்லி யாகம் வளர்த்தனர். இது ஒரு புறம் இருக்க, ஆஸ்திகர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவரது மனைவியின் பெயர் மானசாதேவி. அவள் அம்பிகையின் வரத்தால் சக்தி அம்சம் பொருந்தியவள். தாய்மையின் கருணை பூரணமாக உடையவள். தம் கணவரும் மகா தபஸ்வியுமான ஆஸ்திக முனிவரை வணங்கி தாங்கள் சென்று யாகத்தை நிறுத்த வேண்டும் என்று வேண்டினாள். தந்தை மரணத்திற்கு பழிவாங்க ஜனமேஜயன் யாகம் செய்கிறான். அவனை தடுத்து நிறுத்தும் சக்தி யாருக்கும் கிடையாது என்று அந்த முனிவர் மறுக்கிறார். மானசாதேவி கணவரை நோக்கி, தாங்களுக்கு தெரியாத தர்மமே இல்லை. தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உரியவர்கள் என்பது வேதம் போதிக்கும் நீதியல்லவா? பரீட்சித்து சுயநலத்திற்காக முனிவரை அவமதித்து தவறு செய்தான், தண்டிக்கப்பட்டான். ஜனமேஜயன் ஏதும் அறியாதவன். அறவழியை போதிக்கும் வேதங்களை கற்ற தாங்கள்தான் அவனுக்கு நியாயத்தை எடுத்துச் சொல்லி இந்த அபத்தமான யாகத்தை நிறுத்தி அருள வேண்டும். தங்கள் சொல் அவன் மனத்தை மாற்றும், அஞ்ச வேண்டாம் என்று கூறினாள்.
பராசக்தியின் அம்சம் பெற்ற மானசாதேவி கூறினால் அது பலிக்கும் என்பது முனிவருக்கு தெரியும். அதனால் சர்ப்பயாகம் நடக்கும் யாகசாலைக்கு சென்று ஜனமேஜயனிடம் உடனடியாக யாகத்தை நிறுத்து, இப்படி செய்தால் இதன் பாவம் உன் சந்ததிகளையும் பாதிக்கும், நாட்டிற்கும் கேடு விளைவிக்கும் என்று கூறினார். யார் சொல்லியும் கேளாத மன்னனின் மனம் மானசாதேவியால் அனுப்பப்பட்ட ஆஸ்தீக முனிவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டது. இருப்பினும் மகா சக்கரவர்த்தியாகிய தன் தந்தையின் மரணம் வீர மரணமாக இல்லாமல் பாம்பு தீண்டி நிகழ்ந்ததை எண்ணி முனிவரை பார்த்து, வணக்கத்துடன், பெருமானே பொறுத்தருள வேண்டும், என் மனம் ஆறவில்லை. பழிக்கு பழி வாங்குவது என்பது க்ஷத்திரியர்களின் இயல்பு, தாங்கள் இதில் தலையிடாதீர்கள் என்று வேண்டினான். ஆஸ்தீக முனிவர் வேதங்களையும் நீதி நூல்களையும் எடுத்துக்காட்டி நீண்ட அறிவுரை வழங்கினார். ஒரு முனிவரை, அதுவும் தவத்தில் இருந்ததால் தன்னை சுற்றி நிகழும் எதையும் அறியாமல் இருந்தவரை அவமதிப்பது தெய்வ குற்றமாகும். இந்த மகா பாவத்தை செய்தும் உன் தந்தை உயிரோடு இருந்தால் அறத்தின் வாய்மைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். நீயும் மக்களும் இந்த நாடும் சுபீட்சம் இழந்து வாடியிருப்பீர்கள். நடந்ததையெல்லாம் தெய்வச் செயல். கெட்டதையெல்லாம் மறந்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்ய முதலில் யாகத்தை நிறுத்து என உபதேசித்தார். பரத வம்சத்தில் பிறந்தவனாதலால் நீதிக்கு கட்டுப்பட்டு மானசாதேவியின் அருளால் ஆஸ்தீக முனிவர் கூறிய அறிவுரைகளை ஏற்று சர்ப்ப யாகத்தை நிறுத்தினான். அப்போது மானசாதேவி அங்கு வருகை தந்து தன் சக்தியால் யாகத்தீயில் பொசுங்கிய அத்தனை நாகங்களையும் மீண்டு உயிர்த்தெழ செய்தாள். தட்சகன் உட்பட அனைத்து நாகங்களையும் காப்பாற்றினாள். நாகலோகமே மகிழ்ந்தது. பாம்புகள் தேவியை பூஜித்து வழிபட்டனர். மானசாதேவியை வழிபடுபவர்களை இனி தீண்ட மாட்டோம் என பிரமாணமும் செய்தனர். யாகத்தை நிறுத்தினாலும் தந்தையின் மறைவு தந்த வேதனையால் ஜனமேஜயன் மட்டும் மனம் ஆறாமலும் சோகத்துடனும் இருந்தான். அவனை சாந்தப்படுத்த அன்னை பராசக்தியின் அருள் வரலாறுகளை கூறினார் முனிவர். அசுரர்களை அழித்து மூவுலகையும் காப்பாற்றியது, இந்திரன் மனைவி சசிதேவியின் கற்பை காத்தது என நாம் தொடர்ந்து சிந்தித்து வரும் கதைகளை எல்லாம் கூறினார். இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக கேட்க கேட்க அவனது மனம் கோபமும் சோகமும் நீங்கி சாந்தமடைந்தது. நவராத்திரி வழிபாட்டின் மகிமையறிந்து அன்னையை ஆராதிக்க விரும்பினான். ஆஸ்திக முனிவரும் மானசாதேவியும் உபதேசிக்க மன்னன் ஜனமேஜயன் விரதமிருந்து அன்னையை வழிபட்டு வரங்கள் பல பெற்று திருமணம், புத்திரபாக்கியம் என எல்லா மங்களங்களும் பெற்று நல்லாட்சி செய்தான். இந்த வரலாறு பல விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக ஸ்ரீமத் தேவி பாகவதம் எனும் நூலில் அமைந்துள்ளது. எக்காரணம் கொண்டும் பெரியவர்களையும் பெற்றோரையும் வழிகாட்டும் குருநாதர்களையும் வேதம் கற்றவர்களையும் அறிஞர்களையும் அவமதிக்க கூடாது. நியாய தர்மங்களை சீர்தூக்கி பார்க்காமல் கோபத்தாலும் அவசர புத்தியாலும் மதியிழக்க கூடாது. எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. இவற்றை ஏற்று நல்வழியில் வாழ்ந்தால் நமக்கும் நாம் வாழும் நாட்டிற்கும் நல்லது. எந்த சூழலிலும் அறிவு தடுமாற்றம் ஏற்படாமல் நிதானத்துடன் செயல்பட இதுபோன்ற அன்னையின் அற்புத வரலாறுகளை படித்தும் கேட்டும் இன்புற வேண்டும். இந்த கதையை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் விஷஜந்துக்களால் எந்த ஆபத்தும் ஏற்படாது. குணப்படுத்த முடியாத நோய்களெல்லாம் குணப்படும். ஸ்ரீ மானசாதேவியை வழிபடுவர்களுக்கு நாகதோஷம் நீங்கும். ஹரித்வாரில் கங்கை கரையில் தனி கோவில் கொண்டு அருள்வாளிக்கின்றாள் இந்த மானசாதேவி. இந்த மானசாதேவியோட ஸ்லோகம்: நர்மதாயை நமக பிராதஹ நர்மதாயை நமோ நிசி நமோஸ்து நர்மதே துப்யம் ரக்ஷமாம் விஷசர்பத ஓம் மானசாதேவியை நமக. ஸ்ரீதேவி பாகவத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம், காலை மாலை இரவு என 3 பொழுதுகளும் நர்மதா நதியையும் மானசா தேவியையும் எண்ணி வணங்குகின்றேன். சர்ப்பம் முதலிய விஷஜந்துக்கள் தீண்டாமல் என்னை பாதுகாத்து அருள வேண்டும். இதுதான் மானசா தேவியோட கதையா நான் படிச்ச ஒரு விஷயம்.